இஸ்ரேலுக்கும் ஹெசபுல்லாவுக்கும் இடையிலான போர் பெரிய அளவுக்கு லெபனானுக்குள்ள நடந்தாலுமே கூட லெபனான் அரசாங்கம் இந்த போர்ல இருந்து ஓரமாவே ஒதுங்கி நின்று இதை வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இறையாண்மை உள்ள நாடுமே இந்த உலகத்துல தன்னோட நாட்டுக்குள்ள ஒரு போர் நடக்கும் பொழுது அதுல தலையிடாம இருக்க மாட்டாங்க. ஆனா லெபனான் தலையிடாம வேடிக்கை பார்க்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லெபனான் எதனால இந்த போர்ல தலையிடாம ஓரமா நிக்கிறாங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே லெபனான் ராணுவம் இனிமேலாவது இந்த போர்ல தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கறதையும் ரொம்ப டீடைலா இந்த வீடியோல பார்த்தரலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். விஷயமா இஸ்ரேல் அரசாங்கம் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெசபுல்லா இயக்கத்துக்கு எதிராக ஒரு போரை அறிவிச்சு கடந்த ஒரு வாரமாவே நடத்திக்கிட்டு வர்றாங்க. தொடர்ந்து லெபனான் தலைநகரான பெய்ரூட் மேல இஸ்ரேல் அரசாங்கம் கடுமையான ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலுமே கூட இப்ப வரைக்கும் லெபனான் நாட்டு ராணுவம் இந்த விஷயத்துல தலையிடவே இல்லை. ஹெசபுல்லா தான் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையிடுறாங்களே தவிர லெபனான் நாட்டினுடைய ராணுவம் இந்த விஷயத்துல இருந்து பெரிய அளவுக்கு ஒதுங்கியே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, லெபனான்ங்கிறது ஒரு இறையாண்மையுள்ள சுதந்திர நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டு மேல வேறு ஒரு நாடு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த நாட்டினுடைய இறையாண்மை கேள்விக்குள்ளாக்கப்படும் இல்லையா? என்னதான் இஸ்ரேல் அரசாங்கம் ஹெசபுல்லா லெபனானுக்குள்ள இருக்கிறாங்க, அதனாலதான் நாங்க தாக்குதல் நடத்துறோம்னு சொன்னாலுமே கூட இந்த மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல தாக்குதல் நடத்தும் பொழுது அந்த நாட்டினுடைய இறையாண்மை அப்படிங்கிறது பாதிக்கப்படும். லெபனான் மேல தாக்குதல் நடத்தினா அந்த நாட்டு அரசாங்கம் எதுவும் கேட்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இது உருவாக்கும். இது லெபனானுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட லெபனான் அரசாங்கம் எங்க நாட்டோட இறையாண்மையே போனாலும் பரவாயில்ல, நாங்க இந்த விஷயத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் இதுல ஒதுங்கியே தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நாட்டினுடைய ராணுவமும் சைலண்டா நின்று இந்த சண்டையை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்குது. எதனாலப்பா இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு லெபனான் நாட்டினுடைய குழப்பமான அரசியல் நிலவரத்தை பத்தி முதல்ல பார்க்கணும். லெபனான் பாத்தீங்கன்னா ஒட்டோமான் பேரரசுக்கு கீழே இருந்த ஒரு பகுதி. உலகப்போர் நடந்த காலகட்டத்தில் ஒட்டோமான் பேரரசை பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் சேர்ந்து வீழ்த்திட்டாங்க. அதன் விளைவா ஒட்டோமான் பேரரசினுடைய பகுதிகளை இந்த ரெண்டு நாடுகளும் பங்கு போட்டுக்கிறாங்க. அப்படி பங்கு போடும் பொழுது லெபனான பிரான்ஸ் அரசாங்கம் தான் அவங்களுடைய காலனி ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வர்றாங்க. அதன் விளைவா கடந்த 1943 ஆண்டு வரைக்கும் இந்த லெபனான் அப்படிங்கிற நாடு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் காலனியா இருக்குது. கடந்த 1943 பிரான்ஸ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிய பொழுதுதாங்க பிரச்சனைகளும் கூடவே சேர்ந்து உருவாக ஆரம்பிக்குது. லெபனான் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த சமயத்துல மெரோனைட் கிறிஸ்டியன்ஸ் சொல்லக்கூடிய கிறிஸ்தவ இன மக்கள் தான் ஜாஸ்தி. ரெண்டாவது மெஜாரிட்டியா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ். இப்ப முஸ்லிம்கள் என்ன ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் கையிலேயே எல்லா அதிகாரமும் இருக்குது. ஒரு அரசாங்கத்தை நீங்க இப்ப உருவாக்க போறீங்க, ஒரு சுதந்திர நாடா இதை மாத்த போறீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய கைகள்லயும் நீங்க அதிகாரத்தை கொடுக்கணும், இல்லைன்னா நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம், ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இதன் விளைவா பாத்தீங்கன்னா 1943 ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தத்தின்படி புதியதாக உருவாக இருந்த லெபனான் அப்படிங்கிற நாட்டினுடைய எல்லா பொறுப்புகளும் மத ரீதியா பிரிக்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, லெபனான் நாட்டினுடைய அதிபர் பதவியை மெரோனைட் கிறிஸ்டியன்ஸை தவிர வேற யாருமே உட்கார முடியாது. அந்த நாட்டோட அதிபர் லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா மெரோனைட் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் அதிபராக இருப்பாங்க. ஏன்னா அந்த பதவி அந்த மதத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அதே மாதிரி லெபனானினுடைய பிரதமர் பதவி பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லிம்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. அந்த மதத்தை தவிர வேற யாரும் அந்த பதவிக்கு போட்டியிடவே முடியாது. அதே மாதிரி பாராளுமன்ற அவைத்தலைவர் பதவி அப்படிங்கிறது ஷியா முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த மாதிரி பிரதமர் அதிபர் பதவி மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே பிரிக்கிறாங்க. மின்சாரத்துறை, உணவுத்துறை, பாதுகாப்புத்துறை, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இல்லையா? இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே மத ரீதியா பிரிச்சிடுறாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் டாப் பொசிஷன்ல வர முடியும். லெபனானினுடைய நிதித்துறை பாத்தீங்கன்னா சன்னி முஸ்லிம்களுடைய கைகள் இருக்குது. சன்னி முஸ்லிம்களை தவிர வேற யாரும் அந்த பதவிக்கு போட்டியிடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு விட்டுறாங்க. இது பாராளுமன்ற சீட்டுகளுக்கும் பொருந்தும். இத்தனை சீட்டு இந்த மதத்துக்கு, இத்தனை சீட்டு இந்த மதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே பிரிச்சிடறாங்க.
ஸோ இதை பிரிக்கும் பொழுது அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பொழுது ஓகே இதன் மூலமா எல்லா மதங்களுக்கும் ஒரு சரிசமமான வாய்ப்பு உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் உருவாக்குனாங்க. ஆனா போக போக இது ஒரு பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன மைனாரிட்டிஸ்க்குமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி இருந்தாங்க. இந்த மாதிரி மைனாரிட்டியா இருக்கக்கூடியவர்கள் மெஜாரிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுது. அதாவது இப்ப ஷியா முஸ்லிம்ஸ் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை அதிபரா இருக்கக்கூடிய மெரோனைட் கிறிஸ்டியன்ஸ் தடுத்து நிறுத்துவாங்க, அவருடைய கட்சி தடுத்து நிறுத்தும். அதே மாதிரி சன்னி முஸ்லிம்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சா ஷியா முஸ்லிம்கள் அதை தடுத்து நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த சமமான அதிகாரம் அப்படிங்கிறது இருந்ததுனால ஒருத்தர் கொண்டு வர சட்டங்களை இன்னொருத்தர் தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லி ஒழுங்கா அந்த நாட்டையே ரன் பண்ண விடலை அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமை இன்னுமே 1960-70களில் ரொம்பவே மோசமடைய ஆரம்பிக்குது. காரணம், சுத்தி நடந்த நாடுகள், முக்கியமா இஸ்ரேல், சிரியாவில் நடந்த போர்களின் விளைவா பாலஸ்தீனர்களும் சிரியாவிலிருந்து வந்தவங்களும் லெபனானுக்குள்ள தஞ்சம் புகுற ஆரம்பிக்கிறாங்க. லெபனான்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அதிகாரம்ங்கிறது மத ரீதியா பிரிக்கப்பட்டிருந்ததுனாலேயே மத மோதல்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நடந்துகிட்டு இருந்தது. இதுல சுத்தி இருந்த நாடுகளை சேர்ந்த அகதிகள் உள்ள நுழைஞ்சது நிலைமையை மேலும் தீவிரப்படுத்தது. முக்கியமா பாலஸ்தீன மக்களுடைய பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா கடந்த 1975ஆம் ஆண்டு மெரோனைட் கிறிஸ்டியன்ஸினுடைய ராணுவம், அதாவது இந்த ராணுவத்துறை பார்த்தீங்கன்னா மெரோனைட் கிறிஸ்டியன்ஸினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சு. ஸோ அதுதான் லெபனானினுடைய ராணுவமாகவும் இருந்தது. அவங்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்தினதையும் உடனடியாக அந்த நாட்டில் ஒரு உள்நாட்டு யுத்தம் அப்படிங்கிறது தொடங்குது. ஸோ 1975லிருந்து 1990 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலம் பெரிய யுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த யுத்தம் சாதாரண யுத்தமாக நடக்கலைங்க, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பெரிய அளவுக்கு தலையிட்ட ஒரு யுத்தமாகவும் மாறுது. ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் ஈரான், சிரியான்னு சொல்லி எல்லா நாடுகளும் இந்த யுத்தத்தில் தலையிடுறாங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் அப்பதான் இந்த ரெவல்யூஷன்லாம் நடந்து அலி காமினியினுடைய குடும்பம் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தாங்க. அவங்களுக்கு இஸ்ரேல்னா சுத்தமா ஆகாது. அது மட்டும் இல்ல, அப்ப ஈரான் அரசாங்கம் இஸ்ரேல் கூட நேரடியா மோதுறதுக்கும் தயாரா இல்லை. இதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல ரொம்பவே டீட்டெயில்டா பார்த்துருந்தோம். ஸோ இதனால லெபனான்ல நடந்துகிட்டு இருந்த குழப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு ஈரான் அரசாங்கம் முடிவு செய்யுது. ஸோ லெபனான்ல ஷியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்த ஹெசபுல்லா அப்படிங்கிற இயக்கம் உருவாகுது. அந்த இயக்கத்துக்கு ஈரான் அரசாங்கம் தேவையான ஆதரவு அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ ஈரானும் ஒரு ஷியா முஸ்லீம் நாடு தான் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹெசபுல்லா கூட ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறத நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹெசபுல்லா இயக்கத்துக்கு தேவையான ஆயுதங்கள்லேருந்து எல்லா விஷயத்தையும் ஈரான் சப்ளை பண்ணுது. ஈரான் மட்டும் இல்லைங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் பெரிய அளவுக்கு இந்த விஷயத்தில் தலையிடுறாங்க. காரணம், ஒரு பக்கம் பாலஸ்தீன அகதிகள் அங்கே போய் தஞ்சம் புகுந்து பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்ங்கிற அமைப்பு உருவாகி இருக்குது இல்லையா, அந்த அமைப்பு. பத்தாவதுக்கு இன்னொரு பக்கம் ஈரான் இந்த விஷயத்துல தலையிடுறது, ரெண்டும் சேர்ந்து இஸ்ரேலும் இந்த விஷயத்துல தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ இஸ்ரேல் அரசாங்கமும் பெரிய அளவுக்கு இந்த போருக்குள்ள நுழையிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த போர் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தமா ஒரு நீண்ட காலத்துக்கு நடந்து 1990ஆம் ஆண்டு முடிவுக்கு வருது. ஸோ சவுதி அரசாங்கம் தான் இந்த சண்டையிட்டுக்கிட்டு இருந்த குழுக்களுக்கு நடுவில் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் விளைவா இந்த எல்லா அமைப்புகளும் அவர்களுடைய இராணுவத்தை கலைச்சிட்டு ஒரே கவர்மெண்டா உருவாக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா மெரோனைட் கிறிஸ்டியன்ஸ், சன்னி முஸ்லிம்ஸ் சொல்லி இவங்க எல்லாமே அவர்களுடைய இராணுவத்தை கலைக்கிறாங்க. ஒரு ஒருங்கிணைந்த அரசாங்கத்தையும் உருவாக்குறாங்க. ஆனா முதல்ல இருந்த மாதிரியே மத ரீதியிலான அதிகார பிரிவினை அப்படிங்கிறத ஃபாலோ பண்றாங்க. அதாவது இந்த மதத்துக்கு இந்த பதவி அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி கொண்டு இவங்கெல்லாம் கலைச்சாங்க இல்லையா ஒரு ராணுவம், அதை மொத்தமா ஒருங்கிணைச்சு லெபனான் ராணுவமா ஒரு பொதுவான ராணுவத்தை உருவாக்குறாங்க. ஆனா இந்த ஒரு ப்ராசஸ்ல இருந்து ஹெசபுல்லா மட்டும் கம்ப்ளீட்டா ஒதுங்கி நின்றுட்டாங்க. அவங்களோட ராணுவத்தை கலைக்கவும் இல்லை, இந்த லெபனான் அரசாங்கம் உருவாக்குற விஷயத்துல கலந்துக்கவும் இல்லை. ஸோ தனியா ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிக்கிறாங்க. அவர்களுடைய ராணுவத்தையும் தனியா மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெசபுல்லா இப்போ இந்த எல்லா ராணுவமும் கலைக்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைந்த ராணுவம் உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா லெபனானுக்குன்னு சொல்லி, அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ராணுவத்தை விட ஹெசபுல்லாவினுடைய ராணுவம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அவங்களால ஹெசபுல்லாவுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே கண்டினியூஸாக ரன் பண்ண விட்டுறாங்க.
இந்த நிலைமையில ஹெசபுல்லா இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதலை நடத்தவும் இஸ்ரேல் ஹெசபுல்லாவுக்கு எதிராக கடந்த 2000ஆம் ஆண்டே ஒரு போரை நடத்தினாங்க. இந்த ஒரு போர்ல மெரோனைட் கிறிஸ்டியன்ஸினுடைய கடைசி ராணுவமா பார்க்கப்பட்ட சவுத் லெபனான் ஆர்மி அப்படிங்கக்கூடிய ஒரு ராணுவமும் இஸ்ரேல் சார்பா ஹெசபுல்லாவுக்கு எதிராக போரிட்டுச்சு. ஆனா இந்த போர்ல இந்த சவுத் லெபனான் ஆர்மி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருது. அவங்களால லெபனான்ல ஹெசபுல்லாவை எதிர்க்க முடியல. ஸோ அவங்க கொலாப்ஸ் ஆனதையும் இஸ்ரேலுக்கும் வேற வழி இல்லாம லெபனானை விட்டு பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஹெசபுல்லா ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வெற்றியாக கொண்டாடின விஷயம் ஹெசபுல்லாவுக்கு மேலும் ஆதரவாளர்களை சேர்க்குது. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பா லெபனானுக்குள்ள ஹெசபுல்லா உருவெடுக்குது. லெபனான் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஹெசபுல்லாவுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான சீட்டை ஹெசபுல்லா இயக்கம் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ மெரோனைட் கிறிஸ்டியன்ஸினுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது லெபனானில் பெரிய அளவுக்கு குறைஞ்சிட்டு தான் சொல்லப்படுது. ஸோ இப்போ முஸ்லிம்களுக்கு அடுத்த இடத்துக்கு கிறிஸ்டியன்ஸ் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதனால இப்போ என்ன கோரிக்கைகள் அங்கே வைக்கப்படுதுன்னா, மெரோனைட் கிறிஸ்டியனா இருக்கிறவங்க தான் அதிபராக இருக்கணும்ன்ற ரூல் இருக்குது இல்லையா, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதன் விளைவா கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படாததன் விளைவா, அதாவது மெரோனைட் கிறிஸ்டியனுக்கு நாங்கள் அந்த பதவியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணவும் இப்போ வரைக்கும் ஒரு அரசாங்கம் உருவாக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இதனால இப்போதைக்கு ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே இயங்கிக்கிட்டு வருது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அப்படிங்கிறது அங்கே இல்லை. என்னதான் கிறிஸ்தவ மக்களினுடைய பாப்புலேஷன் அங்கே குறைஞ்சிருந்தாலுமே கூட இன்னுமே அவங்க ஒரு பெரிய மெஜாரிட்டியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெசபுல்லாவை பிடிக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் பெரிய அளவுக்கு உள்ள நுழைஞ்சதுனால அவர்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிட்டு தான் கருதுறாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. அவங்க சார்பாக நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு சார்பாக தான் இருக்கும். இதனாலேயே லெபனான் அரசாங்கத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படிங்கிறதும் மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் ஒரு பார்ட் ஆஃப் அரசாங்கம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அது எப்பயுமே ஹெசபுல்லாவுக்கு ஒத்துழைச்சு வரமாட்டாங்க, ஹெசபுல்லாவும் அவங்களுக்கு ஒத்துழைச்சு போக மாட்டாங்க. ஸோ இதனால தாங்க இப்போ இஸ்ரேலுக்கும் ஹெசபுல்லாவுக்கும் போர் நடக்கும் பொழுது லெபனான் பார்த்தீங்கன்னா ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹெசபுல்லாவை அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ சைலண்டாக வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்பா அப்படி இருந்தா லெபனான் அரசாங்கமே ஹெசபுல்லாவுக்கு எதிராக ஒரு போரை நடத்தி அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெபனானுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் ஹெசபுல்லாவினுடைய ராணுவத்தை விட அவர்களுடைய ராணுவத்தினுடைய வலிமை கம்மி. கண்டிப்பாக ஒரு போருன்னு போனால் ஹெசபுல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லி அதனால தான் அவங்க ஹெசபுல்லாவுக்கு எதிராக ஒரு போருக்கு போக மாட்டாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. இதனால தாங்க இஸ்ரேலினுடைய உளவுத்துறையினால சர்வசாதாரணமாக ஹெசபுல்லாவுக்குள்ள வரைக்கும் நுழைய முடிஞ்சிருக்குது. ஏன்னா ஹெசபுல்லாவை பிடிக்காதவங்க நிறைய பேர் லெபனானுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான். ஸோ அவங்களே இஸ்ரேலினுடைய உளவுத்துறைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லெபனான் அரசாங்கமே ஹெசபுல்லாவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் நம்புறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.